உதயநிதியை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் எதுவுமே பேசலைங்க, பேசணுதா சொல்லி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவி கேட்கறாங்க. ஐயா, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணது ஊரே பார்த்துச்சு, ஊரே பார்த்து கால் துப்புது, எல்லாருமே கண்டனங்கள் தெரிஞ்சுட்டு வராங்க. இதுக்கு மேல போய் சொல்லி சமாளிக்க முடியாது. ஆமா, நாங்க வாய் தவறி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா ஒரு மாதிரி எதுக்கு ஏதோ சமாளித்து விட்டுருப்பாங்க. ஆனால் இப்படி பச்சையாக போய் சொல்லிட்ட பார்த்தீங்களா, உண்மையில உங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. நேஷனல் மீடியா வரைக்கும் செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. Speaking, this DMK is not new to such comments or criticisms or vulgar languages. Because I hope you remember in 1989 what happened to Dr. J. Jayalalitha in the assembly, and what sort of obscene comments have been made by Karunanidhi, and which resulted. நீங்க போய் சொன்னா எதுக்கு நேஷனல் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு திட்ட போறாங்க, கிளிக்க போறாங்க? நீங்க பச்சையா போய் பேசுறீங்க, எல்லாருக்குமே தெரியும். திமுக காரனாலே பொய் தான், அது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் இப்ப தெளிவாயிட்டாங்க. உங்க மேல யாருமே இறக்கப்பட போவது கிடையாது. கண்டிப்பா மக்கள் சந்தோஷப்பட்டுப்பாங்க. இவனுக்கு தேவை நாவடக்கம் தேவைன்னு எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பாங்க. கண்டிப்பா தேவை.